70 முறை மனு கொடுத்தும் தாட்கோ தொழில் கடனுக்கு எந்த பதிலும் கொடுக்காத வங்கி கிளை மேலாளர். வணக்கம். இன்றைய செய்திகள். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாட்கோ தொழில் கடனை வங்கி கிளை மேலாளரிடமிருந்து பெற்று தருமாறு பெருந்துறையைச் சார்ந்த பூபாலகுமார் என்பவர் மனுநீதி நாளன்று கோரிக்கை மனு அளித்தார். மனுவில் அவர் குறிப்பிட்டிருப்பது, நான் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தாலுகா சிங்காநல்லூர் பகுதியில் வசித்து வருகிறேன். நான் கடந்த ஒரு வருடமாக 2024-25 தாட்கோ திட்டத்தின் மூலம் தொழில் தொடங்க எங்கள் பகுதிக்கு உட்பட்ட நல்லாம்பட்டி பேங்க் ஆஃப் இந்தியா கிளையில் விண்ணப்பித்தேன். என்னை பயனாளியாக தேர்வு செய்தனர். அதன் பின் வங்கிக்கு தாட்கோவிலிருந்து கடிதம் அனுப்பி வைத்தனர். நான் இது சம்பந்தமாக பல முறை நல்லாம்பட்டி வங்கி கிளை மேலாளரை சந்தித்தேன். ஆனால் எனக்கு இதுவரை தொழில் கடன் வழங்கவில்லை. மாவட்ட ஆட்சித் தலைவரிடமும் இது சம்பந்தமாக பல முறை மனு கொடுத்துள்ளேன். அதன் பின் நிபந்தனையின் அடிப்படையில் கடன் வழங்குவதாக கூறி கடிதத்தையும் படிவங்களையும் என்னிடம் வழங்கினர். ஆனால் தற்போது அந்த மேலாளர் இடம் மாறுதலாகி சென்று விட்டார். அவர் கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில் நிபந்தனைக்குட்பட்டு நான் கொட்டகையை அமைத்து விட்டேன். அதற்காக 1,25,000 செலவு செய்து போர்வெல் போட்டுவிட்டேன். மேலும் கொட்டகை செலவு 1,40,000க்கும் பன்றிகள் வெளியில் செல்லாமல் இருப்பதற்கு பென்ஷன் வேலையும் செய்துவிட்டேன். ஆனால் புதிதாக வந்த நல்லாம்பட்டி பேங்க் கிளை மேலாளர் எனக்கு கடனை வழங்காமல் இழுபறி செய்து வந்தார். நான் அவரை நேரில் சந்தித்து என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் என் பெயரில் இருக்கும் 5.5 சென்ட் 6 லட்சம் மதிப்புள்ள நிலத்தின் பத்திரத்தை தருகிறேன். அதனை பிணையமாக வைத்துக் கொண்டாவது எனக்கு கடன் தாருங்கள் என்றும் கேட்டுவிட்டேன். அதன் பின்னும் கடன் தராமல் வங்கி மேலாளர் இதுவரை எந்த பதிலும் சொல்லாமல் எனக்கு இழுபறி செய்து வருகின்றார். எனவே தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அமைப்பு சார்பிலும் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலும் ஆகியோருடன் இணைந்து வங்கி கடன் கிடைக்கும் வரை நல்லாம்பட்டி வங்கி கிளையின் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்துவதாக முடிவு செய்துள்ளேன். எனவே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு எனது ஆவணத்தை சரிபார்த்து எனக்கு வங்கி கடன் கிடைக்குமாறும் அதன் மூலம் நான் பன்றி பண்ணை அமைப்பதற்கு வெளியில் வாங்கிய கடனை திரும்ப செலுத்தி எனக்கு எந்த அவப்பெயரும் ஏற்படாமல் காப்பாற்றுமாறும் மாவட்ட ஆட்சியரை கேட்டுக்கொள்கிறேன் என்றும் பூபாலகுமார் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். ஈரோட்டிலிருந்து செய்தியாளர் யோகேஸ்வரி.